சற்று முன் அமைச்சர் செங்கோட்டையன் அதிரடி கைது. பனையூரில் குவிந்த தொண்டர்கள். விஜய் வீட்டில் குவியும் போலீசார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற தமிழக வெற்றிக் கழகமானது வெற்றி பெற்று முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்று 9 அமைச்சர்கள் மட்டும் பதவியேற்றிருந்த நிலையில் இன்றைய தினம் ஆளுநர் முன்னிலையில் மீதமுள்ள அமைச்சர் பதவியேற்பு விழாவானது நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிமுகவின் எஸ்பி வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் அக்கட்சியில் 4 பேருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அவர்கள் யார் யார் என்பதை கூட தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் புதிதாக களமிறங்கிய தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று அதன் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆட்சியை பிடிக்கும் முனைப்புகள் களமிறங்கிய அதிமுக வெறும் 47 இடங்களை மட்டுமே வென்று 3வது இடத்தை பிடித்தது. இதன் காரணத்தினால் அதிமுக சட்டசபையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் டெபாசிட் இழந்த கவலைக்கு தள்ளப்பட்டது. இந்த தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விலக வேண்டும் என்ற கோரிக்கை அக்கட்சிக்குள் எழுந்து வருகிறது. மேலும் எஸ்பி வேலுமணியை சட்டமன்ற கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும் என்றும் ஒரு தரப்பினர் வலியுறுத்தியும் வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த 3 நாட்களாகவே சென்னையில் இரு தரப்பினரும் தனித்தனியே தீவிர ஆலோசனைகளும் நடத்தி வருகின்றனர். ஒருபுறமோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவரது சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றுள்ளனர். மறுபுறம் பார்த்தால் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகத்தின் தலைமையில் சென்னை எம்சி நகர் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இவைகளுக்கிடையே பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்றும் அதிமுகவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக தானே தொடர்வேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். அவருக்கு சில மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு அளித்தாலும் சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பினர் அவரது நிலைப்பாட்டை ஏற்க மறுத்துதான் வருகின்றனர். எங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறது. எனவே எஸ்பி வேலுமணி தான் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக இருக்க வேண்டும் என்று சிவி சண்முகம் தரப்பினர் அழுத்தமாக வலியுறுத்தியிருக்கின்றனர். மேலும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவதிலும் அவர்கள் உறுதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் தமிழக வெற்றிக் கழக அரசு கோரவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது முழுமையான ஆதரவு அளித்து ஆளும் அமைச்சரவையிலும் இடம்பெற சிவி சண்முகம் தரப்பினர் விரும்புவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் 2 பங்குக்கும் அதிகமான ஆதரவு தங்களுக்கு இருப்பதாக சிவி சண்முகம் தரப்பு தற்போது உறுதிபட தெரிவித்திருக்கிறது. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி உட்பட 24 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிக்க உள்ளதாக என அண்மையில் தகவல் வெளியானது. அதே சமயம் அவர்கள் அனைவரும் முதல்வர் விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவர்கள் அனைவரையும் நேரில் சந்தித்து ஆதரவையும் பெற்றார். இதனால் அமைச்சரவையில் சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், இசக்கி சுப்பையா, லீமா ரோஸ் அல்லது மரகதம் குமாரவேல் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் தெரிகிறது. அதிமுகவை பிளவு என யாரும் சொல்ல வேண்டாம் என எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் கூறியிருந்தாலும் சட்டசபையில் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி பேசியதும் எஸ்பி வேலுமணிக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதிலிருந்தே பிளவு ஏற்பட்டிருப்பது வெளியே வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலோ தமிழக அரசியல் களத்தில் வெற்றி முழக்கத்தோடு அரியணை ஏறியிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் இப்போது ஒரு புதிய சர்ச்சையில் சிக்கியிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது. நாங்கள் வந்தால் எல்லாமே மாறும் என்று சொன்னவர்கள் இப்போது திமுக ஆட்சியில் நடந்தவற்றையே ஸ்டிக்கர் ஒட்டி அதேபோல ஒட்டி தங்கள் கணக்கில் வரவு வைப்பதாக தகிடுதத்தங்கள் கிளம்பியிருக்கிறது. விஜயின் அரசியல் வருகையை தீயாக கொண்டாடும் தவேகாவின் நண்பா நண்பீஸ் சமூக வலைதளங்களில் செய்யும் அதிரடி பிரச்சாரங்கள் பலவும் பழைய செய்தியை புதியது போல திரிக்கும் வேலையாக இருப்பதாக தரவுகள் அலர்கின்றன. அதாவது சேலம் மாநகர காவல்துறையினர் இப்போது பைக்கில் ரோந்து செல்வதை பார்த்துவிட்டு தலைவர் வந்ததும் அதிரடி ஆரம்பம் என தவேகாவினர் ரீல்ஸ் போட்டு வருகின்றனர். ஆனால் கொஞ்சம் பிளாஷ்பேக் சென்று பார்த்தால் கடந்த 2026 ஜனவரி மாதமே அப்போதைய திமுக அரசு இந்த திட்டத்தை மிக விரிவாக தொடங்கிவிட்டது. குறுகலான வீதிகள், நெரிசல் மிகுந்த சந்தைகளில் குற்றங்களை தடுக்க திமுக போட்ட ஸ்கெட்ச் அது என்று தகவல் சொல்லப்படுகிறது.
சொந்தமாக புதிய ஐடியாக்கள் இல்லாததால் திமுகவின் திட்டத்தை தூசி தட்டி எடுத்து தங்கள் தலைவரின் சாதனையாக காட்டுவது எந்த ஊர் நியாயம் என்று திமுகவின் பலதரப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் விமர்சகர்களும் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி டீமானது எதிர்ப்பு கொடியை காட்டியிருக்கிறது. சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவேகாவிற்கு எதிராகவே வாக்களிப்போம் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார். தூய்மையான ஆட்சி என்று பேசும் விஜயோ அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார் என்றும் அவர் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற பேட்டியின் போது குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை பொறுத்தவரை சுமார் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை தங்கள் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க கையெழுத்திட்டு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதே சமயம் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அவதூறு பரப்பி வருவதாகவும் OS மணியன் மிக கடுமையாக சாடியிருப்பது அதிமுகவில் பிளவை ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த திடீர் திருப்பம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலோ எடப்பாடி பழனிசாமி தனக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் முன்னாள் முதல்வரும் திமுகவின் தலைவருமான ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. அது மட்டுமில்லாமல் முதல்வர் விஜய் பாணியில் முதல்வராக திருமாவளவனை சந்தித்துவிட்டு அடுத்ததாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தற்போதைய அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்தோ OPS அணியில் இருந்து விலகிய கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி சுமார் 5000 ஆதரவாளர்களுடன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக அறிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில் கூறியிருப்பது, OPS அணி திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததாலேயே தாம் அங்கிருந்து வெளியேறியதாகவும் குறிப்பிட்டதுடன், தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக மற்றும் அதிமுக இடையே இரகசிய கூட்டணி அமையப்போவதாக வெளியான செய்திகள் தனக்கு மிகுந்த வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் அளித்ததாகவே தெரிவித்திருந்தார். மேலும் அது மட்டுமில்லாமல் இதன் காரணமாகவே தான் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை முன்னெடுக்க தனது ஆதரவாளர்களுடன் விரிவாக ஆலோசித்து தற்போது தவேகாவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் அவர் உறுதியுடன் தெரிவித்துள்ளது தற்போதைய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அழிவை நோக்கி சென்றிருக்கும் அதிமுகவிற்கு இது பெரிய அழிவாகத்தான் பார்க்கப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கிவிடக்கூடாது என்ற ஒரு அச்சத்திலும் இன்னும் என்னென்ன வேலைகள் எடப்பாடி பழனிசாமி செய்யப்போகிறார் என்று பலதரப்பட்ட அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் தமிழக சட்டமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ள தவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக MLAக்கள் CV சண்முகம் தரப்பிற்கு ஆதரவு அளிக்க முன்வந்துள்ள நிலையில் அதிமுக முன்னாள் MLAவும் வழக்கறிஞருமான IS இன்பதுரை ஒரு லீகல் குண்டை தூக்கி போட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பது. தாங்கள் ஒரு தனி அணியாக செயல்படுவதாக கூறிக்கொண்டு தனியாக கொறடாவை நியமிக்க யாருக்கும் சட்டப்படி அதிகாரம் கிடையாது என்றும் அப்படி செய்யும் நியமனங்கள் செல்லாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியிருப்பது அதிருப்தி MLAக்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தற்போது எடப்பாடி பழனிசாமி செய்யும் விஷயங்கள் அனைத்துமே பேரதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருந்த நிலையில் மீதமுள்ள அமைச்சர்களின் பதவியேற்பு விழாவானது இன்று நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் தவேகாவின் முக்கிய அமைச்சராக செயல்பட்டு வரும் புஷி ஆனந்த் அவர்கள் தற்போது அதிரடியாக கைது செய்ய அதிக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளது. இது தவேகாவினரிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.